செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய வணிகர் சங்கத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் எஸ்.கே. ஜாகிர் ஹுசைன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் எம். யாக்சுப், மாநில செயலாளர் புதுமடம் ஹலீம், மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் ஷேக் முகமது அலி, மாநில வர்த்தக சங்க செயலாளர் கவுஸ் பாஷா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் 500க்கும் மேற்பட்ட வியாபாரிகள், வணிகர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய மாநகராட்சி அதிகாரிகள், சாலையோர சிறு வியாபாரிகளை அகற்றும் பணியில் ஈடுபடும் போது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி உரிய மாற்று இடம் வழங்கவிட்டு அகற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த நிகழ்வில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ஏ. சவுகத் அலி, மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் எம். அப்துல் ரஹீம், மாவட்ட பொருளாளர் எம். சபியுல்லா, மாவட்ட துணைத் தலைவர் ஏ.என். அப்துல் ரஹ்மான், மாநில இளைஞரணி செயலாளர் எஸ். தமீம் அன்சாரி, மக்கள் உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அணி மாநில துணைச் செயலாளர் எஸ். முகமது நைனார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும், குறிப்பாக எஸ்ஓ டிபார்ட்மெண்ட், குப்பை அள்ளக்கூடியவர்கள் குப்பை அள்ளக்கூடிய பணியை செய்யாமல் வியாபாரிகளுடைய கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை அள்ளி செல்வது மிகவும் வன்மையாக இந்த செயற்குழு கண்டிக்கிறது. அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மாநகராட்சிக்கு உட்பட்ட வியாபாரிகளுக்கு தலா 10,000 ரூபாய் கடன் உதவி செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறிவிப்பினை கோவை மாநகராட்சி நடைமுறைப்படுத்தி அனைவருக்கும் தள்ளுவண்டிகளை கொடுத்து 10,000 ரூபாய் லோன் கொடுத்ததை இந்த செயற்குழு வரவேற்கிறது. அதேபோல் மாநகராட்சி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சிறடி வியாபாரிகளை அகற்றும் போது சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டலே பின்பற்ற வேண்டும். சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் சிறு வியாபாரிகளை வாழ்வாதாரத்தை பறிப்பு வண்ணமாக செயல்படக்கூடாது, அவர்களுக்கு மாற்றிடம் கொடுத்துதான் காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறது.